மனசுக்கு எப்பவுமே மதிப்பு இருக்கு. ஒரே நிமிஷத்துல உங்களோட யூஸ் மொபைல்ஸை நம்ம டோஃபைல வித்துட்டு பணமா மாத்திக்கோங்க. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். MCR Pure Cotton Club, formals and casual shirts. பருவநிலை மாற்றங்கள் அதிகம் இருக்கும். இல்ல கடல் அந்த அளவுக்கு உள்வருமா அப்படின்னு உள்வரும்னு சொல்லிக்கங்க, வராத வரைக்கும் நல்லது. நிறைய பேர் கமெண்ட் திட்டினாங்க, இந்த ஆள் என்ன தப்பு நான் மட்டும் அந்த மனுஷன் கிடையாது. சென்னை ஒட்டி நம்ம பேசும்போது சென்னை ஒட்டி முக்கடலுக்குள்ள பூகம்பம் வருமா? ஆனா சித்தர்கள் வாக்கு பொய்க்காது அப்படின்றது அது நிச்சயம். இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு உண்டு. அப்ப வந்துடும் தான் அர்த்தம் சார். வரட்டும், நான் என்ன பண்ண முடியும்? நான் ஒன்றும் விளம்பரத்துக்கு வந்து நான் ஜோசியம் சொல்லிங்க. பாதுகாப்பாக இருங்க, ரொம்ப எல்லாரும் அட்வான்ஸாக கேர்ஃபுல்லாக இருங்கன்னு தான் சொல்ல வரேன். உங்களுக்கு புரிஞ்சுதா? நான் பயமுறுத்துறதுக்கு இங்கே வந்து சொல்கிறேன். இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஒரு தக்காளிக்கு அடிச்சுக்குவோமா? ஒரு தக்காளி சித்தர் சொல்லியிருக்காங்க. 1000 பேர் சேர்ந்து ஒரு தக்காளிக்கு அடிச்சுக்குவோமா? விவசாயம் அந்த அளவுக்கெல்லாம் சீரழிய போகுதுன்னு எழுதியிருக்காங்க. சமூகத்தை மாற்ற முடியாது என்னால, நான் மாறுறேன். ஆனா இல்லை, அனைத்து மக்களையும் மாற்றும் தகுதியுள்ள அவருடைய பேச்சை கேட்குற அளவுக்கு ஒருத்தர் வருவார். ஒரு ஜீசஸ் வந்து ஒரு வந்தார், நபிகள் நாயகம் வந்து ஒரு அட்வைஸ் பண்ணார். ஒரு சித்தர்கள் வந்து இப்படி சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி இதெல்லாம் வரப்போகுது, நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது அரசியல் ரீதியாகவோ மத ரீதியாகவோ மொழி ரீதியாகவோ யாரோ ஒருத்தர் வருவாங்க, வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. அப்போ நான் எல்லாருமா சேர்ந்து திருந்துற காலமும் வரும். சிலர் வந்து அனுபவம் பொய் சொல்றாரு சொல்லிட்டு போட்டோம். நான் பொய் சொல்கிறேன்ல, நான் பொய் தான் சொல்கிறேன்னே வச்சுக்கங்களேன். நான் சொல்கிற பொய்யினால் உனக்கு ஏதாவது பாதகம் வந்து படம் இப்படி வந்துட்டானா பொறாம எண்ணம். ஸோ வந்து பொய் சொல்கிறேன்னு சொன்னால் சொல்லிட்டு போட்டோம். சித்தர்கள் வாக்கு அப்படின்ற அடிப்படையில் இந்த நம்ம சொல்லும்போது கடல் உள்ளே வரும், கிட்டத்தட்ட உள்ளே வந்துடும். நம்ம அந்த ஆலியம்மன் கோவில் பற்றியெல்லாம் பேசினப்போ அது இந்த ஆண்டில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டா? எப்படி நடக்கும்? அது எப்படி தயாராக? டிசம்பர் முடிகிறதுக்குள்ளேன்னு அப்போ வந்து எனக்கு சொன்ன ஞாபகம். இந்த 24 பட் அவர் கணிப்பு வந்து அந்த 1 இயர். இந்த டிசம்பர் 24 25 டிசம்பருக்குள்ள ஓகே பருவநிலை மாற்றங்கள் அதிகம் இருக்கும். இல்லை கடல் அந்த அளவுக்கு உள்வருமா அப்படின்னு உள்வரும்னு சொல்லிக்கங்க, வராத வரைக்கும் நல்லது. நிறைய பேர் கமெண்ட் திட்டினாங்க, இந்த ஆள் என்ன தப்பு நான் மட்டும் அந்த மனுஷன் கிடையாதா? அது கிடையாது, நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது நான் சொல்ல, வானிலை அறிக்கையிலையும் சொல்கிறான். உங்களுக்கு சயின்டிஃபிக்காகவே சொல்கிறாங்கல்ல. இல்லை சயின்டிஃபிக்காக அதீத மழையெல்லாம் வரும் அப்படின்றது சொல்கிறாங்க. ஆமாம், பட் கடல் இந்த அளவுக்கு உள்ள இல்லையா? நான் கூட படிச்சேன், கடல் வந்து பொங்கும். இப்போவே ஏதோ ஒரு தீவு பக்கத்தில் கடலுக்குள்ளே வந்து ஒரு பிளவு வந்து தானே ஒரு கடல் பொங்குச்சின்னு படித்தேன் இப்போ போன மாதம். நான் சென்னையை ஒட்டி பேச, சென்னையில் அந்த பக்கங்க இல்லை, ஆப்பிரிக்கா சைடுங்க சம்திங். ஓகே, ஒரு தீவு சைடு அங்கே. இல்லை அது புரியுது சார். நான் வந்து சென்னை ஒட்டி நம்ம பேசும்போது சென்னை ஒட்டி முக்கடலுக்குள் இருக்கும் பூகம்பம், கடலுக்குள்ளே பூகம்பம் வருமா? கடலுக்குள்ள முக்கடல் இல்லை வரும் சார். இப்போ நீங்களே சொன்னீங்க, இப்போ நீங்கள் சொன்ன கருத்துக்களில் ஒரு சிலது நடந்திருக்கு, ஒரு சிலது நடக்காதப்போ நிறைய விமர்சனங்களை நம்ம பார்க்குறோம். ஆமாம், இப்படி நடக்கலை அப்படின்னு. அப்போ 2025 டிசம்பருக்குள்ளாகவே வந்து இந்த கடல் உள்ளே வரும் அப்படின்றது அப்படி புரிஞ்சுக்கலாமா? அப்படின்னு வரும்னு நான் சொல்லல சார், அதுதான் சொல்லியிருக்கேன். வரக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் படித்ததை சொல்லியிருக்கேன், வராத வரைக்கும் நல்லது. ஆனால் சித்தர்கள் வாக்கு பொய்க்காது அப்படின்றது அது நிச்சயம். இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு உண்டு. அப்போ வந்துடும் தான் அர்த்தம் சார். வரட்டும், நான் என்ன பண்ண முடியும்? நான் ஒன்றும் விளம்பரத்துக்கு வந்து நான் ஜோசியம் சொல்லிங்க. பாதுகாப்பாக இருங்க, ரொம்ப எல்லாரும் அட்வான்ஸாக கேர்ஃபுல்லாக இருங்கன்னு தான் சொல்ல வரேன். உங்களுக்கு புரிஞ்சுதா? நான் பயமுறுத்துறதுக்கு இங்கே வந்து சொல்ல. எடுத்துக்கிட்டு சிலர் கருத்து நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இயற்கையுடைய சீற்றங்களுக்குள் இயற்கையோட ஒன்றி வாழும் தன்மை மனிதன் இழந்து விட்டான். புரிஞ்சுதா? பீச்சோரமாக போய் என்னத்துக்கு வந்து வீடு கட்டுறீங்க? ஒரு 10 அடி தண்ணி உள்ளே வந்தாவே வீடை போயிருமில்ல. அது தெரிஞ்சு ஏன் போய் கட்டுறீங்கப்போ? மனிதன் பண்ணுற தவறு தானே. கடலை விட்டு 4 கிலோமீட்டர் தள்ளி இருந்தது அந்த காலத்தில். என்றைக்கு வேணால் கடல் வந்து போகும்னு. இன்றைக்கி அப்படியா? ஐயோ வீடு போச்சு, கடல் பொங்குச்சுன்னு இப்போ அடிச்சுக்கிட்டு. அதை மனிதன் இயற்கையோடு ஒன்றி வாழும் தன்மையை இழந்து விட்டான். அவன் பட்டு தான் தீருவான். அதெல்லாம் நடக்குன்னு தான் சித்தரில் ஏற்கனவே எழுதி வச்சுட்டு போயிட்டான். நம்ம உஷாராக இருந்துக்கணும். ஆமாம், அதனால் நம்ம தெளிவாக இருக்கணும். மலைகளை பாதுகாக்கணும், மலைப்பிரதேசங்களை பாதுகாக்கணும், வயல்கள் விவசாயத்தை பாதுகாக்கணும். இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஒரு தக்காளிக்கு அடிச்சுக்குவோமா? ஒரு தக்காளிக்கா? சித்தர் சொல்லியிருக்காங்க. 1000 பேர் சேர்ந்து ஒரு தக்காளிக்கு அடிச்சுக்குவோமா? விவசாயம் அந்த அளவுக்கெல்லாம் சீரழிய போகுதுன்னு எழுதியிருக்காங்க. அப்படி ஒரு சூழ்நிலை வருமா? இப்ப இல்ல,
இந்த வருஷம் நான் சொல்ல, ஃப்யூச்சரில். ஓகே. ஆக வந்து இயற்கையோடு ஒன்றி வாழுங்க, எல்லாம் இதெல்லாம் படுதுங்கிறார். ஆனா இப்போ நீங்க சொன்ன கருத்துக்களுக்கு எதிர்வினையா சிலர் விமர்சனங்களை எல்லாம் முன் வைக்கிறாங்கல்ல சார், அதை எப்படி பாக்குறீங்க? நான் ஒன்றும் பார்க்க மாட்டேன். அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அறிவுன்றேன். நான் படித்ததை சொல்கிறேன், அவன் அதை படிக்கலன்னு அர்த்தம். அவ்வளோதான். கற்றது கைமண் அளவு. உங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சது அவருக்கு தெரியாது, அவருக்கு தெரியாது. எல்லாம் தெரிஞ்சவன் எவனும் கிடையாது. ஆனா சிலர் வந்து அனுமோகன் பொய் சொல்றாரு. சொல்லிட்டு போட்டேன். நான் பொய் சொல்கிறேன்ல, நான் பொய் தான் சொல்கிறேன்னே வச்சுங்களேன். நான் சொல்கிற பொய்யினால் உனக்கு ஏதாவது பாதகம் வந்ததா? இந்த காதில் வாங்கிட்டு இந்த காதில் விட்டுட்டு போயிட்டே இரு. ஐயா அதனால் போயிட்டே இருங்கிறேன். நடக்கும்போது வந்து ஓடி வந்து விழுவாங்க பாருங்க, அண்ணா நீங்கள் சொன்னதுன்னு. நடக்கலான்னு வைங்களேன் பொய்யும்பான். புரிஞ்சா உங்களுக்கு? அதாவது எப்பவுமே ஒரு படத்தில் டைலாக்கு, என்ன படத்தில் டைலாக், அதாவது எதுவுமே ஜெயிக்கிறேன்னு சொன்னால் நம்ப மாட்டான். ஜெயிச்சுட்டு போய் சொன்னீங்கன்னா நீங்கள் சொல்கிற எல்லாத்தையுமே கேட்பான். புரிஞ்சா உங்களுக்கு? இதான் மனித வாழ்க்கை தத்துவம். இதை செய்வேன்னா அவன்லாம் ஜெயிக்க மாட்டான். செஞ்சதுக்கு அப்புறம் போனீங்கன்னா உங்களுக்கு மரியாதையே வேறு. ஸோ நான் வந்து சொல்கிறதெல்லாம் நடக்கலைன்னா சந்தோஷம் எனக்கே. இதான் மைனஸாக சொன்னது, ப்ளஸ்ஸாக சொன்னதில்லை. மைனஸாக சொன்ன நடக்கலை எனக்கே சந்தோஷம். நடந்ததுன்னா உங்களோட வருத்தப்படுறவன் நான் தான். ஆனால் உங்களுக்கு ஒரு வருத்தம் உண்டா சார்? ஏன்னா நீங்கள் சொல்கிறீங்க சித்தர்கள் சொல்லியிருக்காங்க இந்த காலகட்டத்தில் என்னை சொல்லி, நான் அதை தான் வெளிப்படையாக சொல்கிறேன். அது நடக்கலைங்கும்போது வரக்கூடிய விமர்சனங்கள், என்னடா நல்லதுக்காக நம்ம ஒன்று பேசுகிறோம் ஆனால் அதை புரிஞ்சுக்கலையே அப்படின்னு. அவ்வளோதான். நீங்கள் நினைக்கிறது, நீங்கள் சொல்கிறத நான் நினைப்பேன். இல்லை, அது வருத்தத்தை உண்டு பண்ணுதான்னு கேட்குறேன். வருத்தமே எனக்கு கிடையாது. எனக்கு என்னங்க இருக்குதுல்ல? இப்போது நான் ஒருத்தர் அப்படி போயிட்டுருக்காரு, அவர் போகிற ரூட்டு தப்புன்னு தெரியுது. தம்பி பார்த்து தடிக்கு விழுந்துடும் நான் சொல்கிறேன். கேர்ஃபுல்லாக தாண்டிட்டார். ஆஹா தடிக்கு விழுந்தா நல்லா நான் நினைப்பேனா? நடக்காதனால தானே நம்மளுக்கு சந்தோஷம். நடக்கும் அப்படிங்கிறேன், அது நடக்கலை எனக்கு சந்தோஷங்கிறேன். அதான் சொன்ன மைனஸு நடக்காத வரைக்கும் உங்களோட சந்தோஷப்படுறவன் நான் தான். புரிஞ்சுதா? அதே மாதிரி மைனஸாக ப்ளஸ்ஸாக உள்ளது பூரா, ப்ளஸ்ஸாக வர்றது பூரா நடக்காமல் போச்சுன்னா வருத்தப்படுறது நான் தான். ஸோ வந்து பொய் சொல்கிறேன்னு சொன்னால் சொல்லிட்டு போட்டோம். இல்லை, எனக்கு என்னென்னா சார், நான் ஒருத்தர் மேலே அக்கறை வச்சு இது பண்ணாதப்பா அப்படின்னா, நான் ஒரு நல்லதுக்கு சொல்கிறோம், அவன் நம்மளே திரும்ப திட்டுறாங்கன்னா ஒரு வருத்தத்தை உண்டு பண்ணல. அதை தான் கேட்குறேன். அவ்வளோதான். இல்லை அது அவருக்கு பிடிக்கல. நீங்கள் சொல்கிறது உங்கள் கடமைங்க, செய்யாத அவர் இஷ்டம். விட்டுட்டு போங்க. அவதிப்பட போகிறதாரு. நீங்கள் சொல்கிறதோட உங்கள் வேலை முடிஞ்சுது. நீங்கள் எதுக்காக சொன்னீங்களோ அதில் ப்ளஸ்ஸு மைனஸ் பார்க்குறது அவர் பண்ணிட்டு போட்டுன்னு விட்டுருங்க. புரிஞ்சுதா? அதான் எதுவுமே எடுத்தீங்களா, ஒரு மனிதனுடைய ஒரு வளர்ச்சியை பார்த்து நம்ம சந்தோஷப்படுறத விட ஒரு மனிதனுடைய வீழ்ச்சியை பார்த்து ரொம்ப வருத்தப்படுறோம் பாருங்க, அதுதான் மனிதனுடைய மனிதநேயம். இன்றைக்கெல்லாம் வருத்தப்படுறவன் கம்மி, அவனுக்கு வேணும் அப்படித்தான், இப்படி சொல்கிறவன் தான் அதிகம். புரிஞ்சுதா? அதே மாதிரி உயர்ந்து போனோம்னா திஷ்டி, இவனும் இப்படி வந்துட்டானா, பொறாமை எண்ணம், இந்த ரெண்டையுமே மனிதன் வந்து விட்டுறணும். ஆனால் இது எல்லாரும், இது நீங்கள் சொல்கிறது வந்து எல்லாருமே செஞ்சாதான் அது நன்மையில் நடக்கும். ஆமாம், அதான். இப்போ நீங்கள் ஒரு தக்காளிக்கு வந்து ஒரு 1000 பேர் ஒரே நேரத்தில் அடிச்சுக்குவாங்கன்னு சித்தர் சொல்லியிருக்காருன்னா, இது ஒரு வழிபாட்டுனாலேயோ இல்லை நான் மட்டுமே ஒழுக்கமாக இருக்குன்றதால மாற்றிட முடியுமா சார்? இல்லைம்மா, அதுதாங்க அவங்க என்ன ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. இந்த அளவுக்கு போயிருங்கிறது என்ன அர்த்தம்? விவசாயம் சீரழிஞ்சிட்டு போகுதுன்னு அர்த்தம். பயிர்கள் விளையாமல் போகிற அளவுக்கு நம்ம காரணமாயிருவோம். விவசாய பூமியில் வீடு கட்டிட்டு இருந்தீங்கன்னா, விவசாய பூமியில் இன்றைக்கி வீடு ஆகுதில்ல, உண்மையா இல்லையா? அப்புறம் காரணம் அவங்கள கேட்டேன்னு சொல்லுங்கள், தண்ணி வசதியில் அதனால் வந்து ஃப்ளாட்டு போட்டு விற்றுட்ருக்கணும். அப்படி எல்லாம் விவசாய பூமி விவசாயம் பூமியாகவே வச்சுருக்கணும். இல்லைன்னா ஒரு தக்காளிக்கல்ல ஒரு சின்ன கடுகு கூட கஷ்டப்பட வேண்டி வரும். இல்லை, இது நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது சார். நான் என்ன சொல்கிறேன், இப்போது இன்டர்வியூ 1,00,000 பேர் பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு 10 பேர் நினைப்பாங்க கண்டிப்பாக, சரி நம்ம இயற்கையோட ஒன்றி வாழலாம், இல்லை இயற்கைக்கு எதிராக நம்ம எதுவும் செய்ய வேண்டாம்னு. அந்த 10 பேர் நல்லா நினைக்கிறதுனால, அவங்க மாறுறதுனால அந்த 10 பேருக்கும் கெட்டது நடக்காது அப்படின்னு எடுத்துக்கலாமா? இப்போது இது வந்து ஒரு ஒட்டுமொத்த ஜனங்களுடைய ஒரு விஷயம். அதுதான் கேட்குறேன். ஆனால் ஒரு ஆள் வந்து அதை சரி பண்ண முடியும்னா அது கஷ்டம். எதுக்கு சொல்கிறேன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடியே, 40 years பேக், நான் ஸ்கூலுக்கு போகும்போது நான் 2 கிலோமீட்டர் நடந்து போவேன். ட்ரிச்சி ரோடு, அது பேர், கோயம்புத்தூரில். 2 பக்கம் புளிய மரம் இருக்கும், இப்படி க்ளோஸாக இருக்கும்.
ரோடு ஈரமாகவே இருக்கும், வெயிலே படாது. அப்போ வந்து என்ன பண்ண, ரோடு அகலப்படுத்துவதற்கா அப்போ காமராஜர் பீரியடில் தான் மேபி. அப்போ என்ன சொன்னாங்க, ரோடு பெருசு பண்ணும்போது ஒரு மரத்தை வெட்டும் பொழுது நிச்சயமாக இன்னொரு மரத்தை நட்டதுக்கு பிறகு சில ஆண்டு கழித்து வெட்டோன்ட்டாங்க. ஒரு சட்டமே வந்தது. புரியுது புரியுது. மரங்களை வெட்டுவதற்கு முன் ஆ. பல மரங்களை நட்டு விட்டு தான் வெட்டணும். இன்னைக்கு வெட்டுறது மட்டும்தான் நடக்குது, நடுறது இல்லை. இன்னைக்கு திருச்சி ரோட்ல மரமே இல்லை. இல்லை, அதுதான் நான் சொல்கிறேன். என்ன சார், அதுதான் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு இடத்துல ஒரு மரம், அதான் மரங்களை அழிச்சிட்டோம், விவசாயத்தை அழிச்சிட்டோம், அதுக்கு தான் தக்காளி அடிச்சுக்குவாங்க. அதை நான் சொல்கிறேன், இயற்கையோட ஒன்றி வாழுங்கள், அது இருக்க வேண்டிய இடத்துல இருந்து தான் தீரும், அதை அழிக்காதீங்க, அப்படிதான் நான் சொல்கிறேன். இல்லை, நான் ஒரு தனி மனிதனா அதை புரிஞ்சுக்கிறேன், நான் என் வாழ்வியலில் நான் மாற்றிக்கிறேன், நான் வழிபாடுகளை எல்லாம் கடைப்பிடிக்கிறேன், நான் நல்லா இருப்பேனா? இதுதான் கேள்வி. சமூகத்தை மாற்ற முடியாது என்னால், நான் மாறுறேன். ஆனால் அதனால எனக்கு பலன் உண்டா? அனைத்து மக்களையும் மாற்றும் தகுதியுள்ள அவருடைய பேச்சை கேட்குற அளவுக்கு ஒருத்தர் வருவார். இப்போ ஒரு ஜீசஸ் வந்து ஒரு வந்தார், நபிகள் நாயகம் வந்து ஒரு அட்வைஸ் பண்ணார், ஒரு சித்தர்கள் வந்து இப்படி சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி இதெல்லாம் வரப்போகுது, நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது அரசியல் ரீதியாகவோ மத ரீதியாகவோ மொழி ரீதியாகவோ யாரோ ஒருத்தர் வருவாங்க, வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. அப்போ நான் எல்லாருமா சேர்ந்து திருந்துற காலமும் வரும். ஒரு மைனஸை சொல்லும்போது அதுக்கு உண்டான ஒரு ப்ளஸ்ஸும் இருக்கும். அந்த அந்த பயணத்தில் நம்ம இப்போ பயணிக்கிறது மைனஸில் இருக்குது. சில நேரம் போகிறது மைனஸாகவே போனாலும் போயிடும், சில நேரம் ப்ளஸ் ஆகலாம். ஸோ நம்ம நினைக்கிறது நல்லதே நினைப்போமே. நிறைவாக ஏதாவது சொல்லணும்னு விருப்பப்படுறது சார்? நிறைவாக சொல்கிறது வந்து சார், நான் முதல் சொன்ன ஒரு மனிதனுடைய வளர்ச்சி வந்து அவனுடைய பணம் பதவி அவனுடைய பேரு புகழ் இதை வச்சு கிடையாது. ஒவ்வொரு மனிதனுடைய செயல்பாடு அவனுடைய மனித நேயம். மனித நேயம் மட்டும்தான் நம்ம வந்து ஜெயிக்க முடியும். எல்லா மனிதனையும் நேசிங்க, மனிதனை மனிதனாக மதியுங்கள். புரியுதா உங்களுக்கு? அந்த மனித நேயம் என்னைக்கு எல்லாருக்கும் வருதோ அப்போ இயற்கையும் சிறப்பாக இருக்கும், நம்ம எல்லாருமே நல்லா இருப்போம். நிச்சயமாக அதுதான். ஜோசியம் ஜாதகம் இல்லை, அது வந்து அதை நம்பாதீங்க நான் சொல்ல மாட்டேன், அதுவும் ஒன்று தான், அதுவும் ஒரு கல்வி தான். இதை தெரிந்து கொண்டால் அதுக்கேற்ற மாதிரி போய்க்கலாம். ஆக என்ன சொல்லணும்னா, மைனஸாக உள்ள எந்த விஷயத்தையும் இதில் வாங்கி இதில் விட்டுருங்க, ப்ளஸ்ஸாக உள்ளதை பூரா ஏற்றுக்குங்க. அப்போ நம்ம வந்து நம்மளுடைய நடைமுறை, நம்மளுடைய வாழ்க்கை முறை, இது எல்லாமே ஒரு மனித நேயத்தோடு இருக்கணும். பேரு புகழ் பணம் அந்தஸ்து பதவி இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அடிக்ட் ஆகிடாதீங்க. எல்லா மனிதனையும் மனிதனாக நேசியுங்கள். புரிஞ்சுக்கணும்? அதாவது அந்த ஜாதி மதமாக இனம் மொழி இதெல்லாம் விட்டுருங்க, மனிதனை மனிதனாக நேசிச்சிட்டாவே போதும், எல்லா மனிதனும் மேலே வந்துடும். இதான் உண்மை. கடவுளுடைய சித்தாந்தம் மனிதனை கடவுள் மனிதனை படைத்தது எதுக்கு தெரியுங்களா? மனித நேயத்தை வளர்க்க தான். உனக்கு நான், எனக்கு நீ, நம்ம ரெண்டு பேருக்கு அவனுக்கு நீ, இப்படி தான். நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஒற்றுமை இல்லை, பல விஷயங்கள் பிரிவினை வந்துருச்சு மக்களுக்குள்ளேயே. பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட பேசாமல் இருக்கிறோமே, அவனுடைய செயல்பாடு பிடிக்கல, உங்கள் செயல்பாடு அவருக்கு பிடிக்கல, ஆனால் எல்லாம் செய்கிறது ஒன்று தான், அவன் செய்கிற முறைகள் தான் வெவ்வேறையாக இருக்கும். இதில் என்ன போய் பாகுபாடு? ஸோ மனித நேயம் தான் ஒரு நாட்டையும் சரி மக்களையும் வளர்ச்சி அடிச்சும். மனித நேயத்தோடு இருங்கள். நிச்சயமாக சொல்லுங்கள், தன்னம்பிக்கை முக்கியம். அந்த தன்னம்பிக்கை என்பது தான் கடவுள். அந்த கடவுளுடைய கிருபை என்பது எல்லாருக்கும் இருக்குது, எல்லார் கையிலையும் இருக்குது. ஸோ வாழ்க்கை வந்து தன்னம்பிக்கையில் தான் இருக்குது. நம்பிக்கையோடு இருங்கள், நம்ம எல்லாருமே நல்லா இருப்போம், நாடு நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம். அப்போ இது வரைக்கும் நான் சொன்னதில் நல்லதும் இருக்கும், சில மைனஸும் இருக்கும். நீங்கள் கேட்ட மாதிரி வந்து இவர் பொய் சொல்கிறாருன்னா எடுத்துக்கங்க, பொய்ன்னு எடுத்துக்கங்க. இல்லை அவர் இவங்களே ஆடியன்ஸுக்கு சொல்கிறேன். அவங்க வந்து இவர் எப்பவுமே இதை ஏன் சொல்லுவார்னா நினச்சிட்டு போங்க. நடக்கும் பொழுது நம்புவீங்க, நடக்கலைன்னா நம்ப மாட்டீங்க, பொய்யின்றுவீங்க. ஸோ நடக்கும்போது நிச்சயமாக நான் முதல் சொன்ன மாதிரி மைனஸ் எல்லாம் நடந்தால் வருத்தப்படுற முதல் நாள் அனுபவம் தான். ஆனால் ஒன்று, இந்தியாவுடைய கட்டத்தை கடைசியாக சொல்லு, இந்தியாவுடைய கட்டத்தை பொறுத்தவரை இந்த பயிற்சிகள் பூராமல் இந்தியாவை ஒரு முன்னேற்ற பாதைக்கு நிச்சயமாக அழைத்து செல்லும். இந்தியாவுடைய ஜாதகம் உலக அளவில் அந்த நம்பர் 1 ஸ்டேஜுக்கு போயிட்டுருக்குன்னா அது நடக்கும். எல்லா துறைகளிலும், விளையாட்டுத்துறை, மருத்துவத்துறை, கலைத்துறை, தொழில்துறை, அயல்நாட்டு வளர்ச்சித்துறை, இதில் பூராமே நம்ம நாடு வந்து வளர்ச்சியில் தான் நோக்கி தான் போயிட்டு. அதனால தான் சொன்னேன், மாற்றங்கள் என்பது வந்தே தீரும். மாற்றங்கள் என்றுமே மாறாது, அது நடந்தே தீரும். ஸோ நல்லதே நினைப்போம்,
நல்லதே நடக்கட்டும். அப்போ மறுபடியும் அடுத்த இன்டர்வியூவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாம்பு புத்து அனுமோனுங்க. போயிட்டு வரோமுங்க. வணக்கமுங்க. நன்றிங்கண்ணா. பழசுக்கு எப்பவுமே மதிப்பு இருக்கு. ஒரே நிமிஷத்துல உங்களோட யூஸ் மொபைல்ஸை நம்ம டோஃபைல வித்துட்டு பணமா மாத்திக்கோங்க. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். MCR Pure Cotton Club, formals and casual shirts.